தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு விழாவில் குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பவனியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்ற பாடல் பாடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் மற்றும் CSI தேவாலயம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் புனித பாத்திமா அன்னை தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். குருத்தோலை பவனியிலே பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் இறை அனுபவம் எருசலேம் நகருக்கு நுழைந்தது போல எல்லோரும் இணைந்து செல்வோம். திண்டுக்கல்லில் பேரறிஞர் அண்ணா பூ சந்தையில் வரத்து அதிகரிப்பால் மல்லிகை பூ 600 ரூபாய்க்கு விற்பனையானது. பூக்களின் விலைகள் உயராததால் விவசாயிகள், வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விற்பனைக்காக திண்டுக்கல் பூ சந்தைக்கு வழக்கத்தை விட அதிக அளவில் விவசாயிகள் பூக்களை கொண்டு வந்தனர். இதனால் முல்லைப்பூ, ஜாதிப்பூ கிலோ 700 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும், காக்கரட்டான் 600 ரூபாய்க்கும், அரளிப்பூ 350 ரூபாய்க்கும், சம்பங்கி 200 ரூபாய்க்கும், செவ்வந்திப்பூ 300 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஜா 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அம்பாள்புரம் மனோன்மணியம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாடு, பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் திருநெல்வேலி, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 20 ஜோடிகள் பங்கேற்றன. இதில் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் கடல் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் வரும் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட 14 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மீன்பிடி தடைக்காலத்தில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தலங்களில் நிறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் கேரளாவை போன்று வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்த வேண்டும் என தமிழக மீனவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி உற்சவமூர்த்தி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுக்கும் ராமானுஜருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடிமரத்தின் முன்பு அலங்கார கோலத்தில் எழுந்தருளினார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டு சென்றனர்.